Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 8. ஓபன் பண்ணா டைனோசர் ஒண்ணு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துல தான் நம்ம ஆளுங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் அந்த வில்லப்பழுக என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வண்டியில ஏறினாங்கல்ல. நல்ல வேலை மயக்கத்துல இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும். ஐயோ இன்னைக்கு இதுக்கு லஞ்சு நம்ம தானான்னு பதறும் போது பொசுக்குன்னு படுத்துரும். அப்பந்தான் போன உயிரே ரிட்டர்ன் வரும். ஆனா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இது இப்படியே தூங்கும்னு தெரியலையே. சரி இப்ப இவங்க எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தா ஹைட் பத்தல. உடனே யாஸ்மினா என்ன பண்ணுவா, அந்த டைனோசர் மேல ஏறியே எட்டி பாப்பா. PTSD-யால பாதிக்கப்பட்டவ இப்ப பாத்தீங்களா என்னென்ன பண்றான்னு, எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா. அப்படி பார்க்கும்போது சுத்தி ஒரே காடா தான் இருக்குது. எப்படி சிட்டியா இருக்கும். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல்லா காடை மட்டும் தான் காட்டுறானுங்க. ஒரே ஒரு பிரிட்ஜ், அது மட்டும் தான் திருப்பி வருது. சாமி பதறுவா, அது மேல இவ்வளவு நேரத்துக்குலாம் நிக்காத, அந்த டிரான்ஸ்கூஸ் மட்டும் ஒழுங்கா வேலை செய்யலன்னா அது எந்திரிச்சிரும், அது எந்திரிச்சா நம்மள சாப்பிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு உடனே ரைட்டுன்னு இறங்கிடுவா. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, ஒரு டைனோசர்ல பின்னாடி இன்னொரு டைனோசரும் இருக்குது. அதே நேரம் இங்க நம்ம பயிலுக வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்பினானுங்களே, அவனை எதுக்கு வந்திருப்பானுங்கன்னா அந்த டைனோசரோட எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அதுவும் இன்னைக்கு நைட்டு. அது வரைக்கும் இவனுக்கு வெளியே தெரியாம எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கணும். அப்படி ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்த்தா 5 ஸ்டார் ஹோட்டலே இருக்குது. அதான் இந்த உடஞ்ச வீடு. அதுக்குள்ள போய் என்னென்னலாம் இருக்குன்ட்டு அப்படியே கேஷுவலா பாப்பானுங்க. அதுக்கப்புறம் புரூக்லினோட அபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட மிஸ்டீஸ பார்த்தானுங்கல்ல, அதை பத்தியுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. அப்புறம் புரூக்லினோட போனை நம்ம டேரியஸ் தான் வச்சிருப்பான். எப்ப பார்த்தாலும் நம்ம புரூக்லின் போனை தான் நோண்டிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது அவளோட போனை கொஞ்சம் அலசி பார்த்தா வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்கும்னு கெஞ்சி சொல்லுவான். சரின்ட்டு நோண்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட வாய்ஸ் மெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னே டேரியஸ் ஷாக் ஆகி, ஆஹா சூனா போனா உன் அருமை பெருமைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலும் வந்துரும்னு நைஸா அவங்கிட்ட சமாளிப்பான். அவளோட பர்சனல் போனை நோண்டுறது அவளோட டைரியை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு சமம், அது மிகவும் தவறான செயலும்பா. உடனே கெஞ்சி, ஏன்டா டேய் இப்ப தாண்டா அவ அபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா வலிச்சு வாரிட்டு வந்தோம், அவ போன்ல மட்டும் அப்படி பெருசா என்ன பிரைவசி இருந்துற போது. ஓபன் பண்ணின உடனே டேரியஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. தயங்கி ஓபன் பண்ணுவான். இங்க நம்மளுங்க 2 பக்கமும் டைனோசர்ஸ் கிட்ட மாட்டிட்டாங்கல்ல. நல்ல வேலை இடையில டோர் இருந்துச்சு, இல்லன்னா டன் டனக்கனக்காதான். ஒண்ணுதான் தூங்கிட்டு இருக்குது, இன்னொன்னு முழிச்சிருக்குது. அது டங்குன்னு இடிக்கிறதுல அந்த டோர் வேற கொஞ்சமா ஓபன் ஆகுது. இப்ப பஞ்சாயத்து அது இல்ல, இது இடிச்சு அந்த சத்தத்துல இவங்க இருக்க சைடுல இருக்க டைனோசர் கண்ணை முழிச்சதுன்னா இவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அந்த டோரை ஓபன் பண்ண விடாம புடிச்சிட்டு இருப்பாங்க. வண்டி பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்டாப் ஆயிரும். மேபி இவனுங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க போல. டோரை ஓபன் பண்ணி விட்டு அந்த டைனோசரை படாத பாடுபடுத்திட்டு இருப்பானுங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும், வேற என்ன பண்றது. அதனால சேஃப்டியா அந்த வண்டியை விட்டு பொறுமையா இறங்கிடுவாங்க. அப்ப அவங்கள ஒரு ஆள், எப்பா எக்ஸ்ட்ரா கேஷ் காண்டி மறுபடியும் இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நைட்டு எடுத்துட்டு போகணுமா, அது ஒர்த்து தானான்னு கேட்பான். உடனே இன்னொருத்தண்டி, இதெல்லாம் பப்ளிக்ல வச்சு பேசாத, பிரச்சனை ஆயிருமா. இவங்க அந்த கேப்புக்குள்ள கிடைச்ச ஒரு கேப் வழியா அசால்ட்டா கீழே இறங்கி வந்துட்டாங்க. இனி யாரு கண்ணிலையும் மாட்டாம இருக்கணுமே. மயங்கி இருக்க டைனோசர்ஸ் அந்த பாடுபடுத்துவானுங்க. அந்த டைம் தான் டட்லி கேப்ரரான்னு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவன் தான் அந்த DPW ஓட ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். வந்தவன் அவனுக்கு 2த்தையும் திட்டுவான். ஏன்டா லூசாடா நீங்க, எதுக்குடா மயங்கி இருக்க டைனோசரை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, எந்த ஒரு காயமும் இல்லாம ஃபீல்டுக்குள்ள கொண்டு போய் விடுங்கம்பானா. உடனே அந்த ஜோர்டு பார்த்துட்டு, ஆமா இந்த கெல்ட்டு பயலுக்கு வேற வேலையே இல்ல, அவனா ஏதாச்சும் நொய்யின்னு. இப்ப இந்த டைனோசர்ஸ் மேல என்ன எண்ணெயை ஊத்தி நல்லா மசாஜ் பண்ணியாடா தூக்கிட்டு போக முடியும், டுபுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாக் கொடுத்து தான் கூட்டு போவானுங்க. இப்போ இவங்களை யாரு ஹண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இந்த மேட்டரை டேரியஸ் அண்ட் கெஞ்சி கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு இவங்களுக்கு போன் தேவை. பென்னு தான் அப்படி ஒண்ணு இருக்க விடவே மாட்டானே. சரி ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடி போகும்போது புசுக்கு நாங்க லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவானுங்க. அப்படியே மறைஞ்சு போய் எட்டி பார்த்தா ஏகப்பட்ட டைனோசர்ஸ் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பானுங்க. அட வீணா போனவனுங்களான்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த டட்லி மண்டையை இவங்களை பாத்துருவான். தொக்கா மாட்டிட்டாங்களா. இங்க நம்ம பயிலுக போன்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு வீடியோ போட்டு நோண்டிட்டு இருப்பானுங்க. அதுல கொஞ்சம் லவர்ஸுங்க பிரைவசியா பேசிக்குவாங்க. தூரம் போனவனே இதெல்லாம் நம்ம பாக்கணுமா கெஞ்சி, அதெல்லாம் வேண்டாம் அவளோட பிரைவசியுமா. சரி அதுலதான் ஒண்ணும் இருக்காது, ஆனா டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெயில்னு அதுல ஏதாச்சும் இருக்கும்ல, அதை செக் பண்ணினோடதான் இன்னும் திருன்னு டேரியஸ் முடிச்சு, அட போடா அதுல ஏகப்பட்ட மெயில் மெசேஜ் எல்லாம் இருக்குது, அதுலயே நீ ஏதாச்சும் ரொமான்டிக்கா அவட்ட பேசி வச்சிருப்ப, அதெல்லாம் எதுக்கு நோண்டணும்பா. அவன் ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் அனுப்ப மாட்டானாமா. அப்படின்னா ஏதாச்சும் ரோபோ கால்ஸா இருக்கும், அதனாலதான் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அதான் நம்மளுக்கு எல்லாம் வருமே கம்பெனி கால்ஸ் மார்க்கெட்டிங் கால்ஸ்னு உசுர வாங்குவாங்களே, அந்த கால்ஸை சொல்லி சமாளிப்பான். இப்படி அடுத்தடுத்து டேரியஸ் பிரைவசி அது இதுன்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்த உடனே நம்ம கெஞ்சிக்கு டவுட் அதிகமாகிட்டே போகுது. ஏதோ சரியில்லை, நீ என்னத்தடா மறைக்கிறேன்னு உடனே, நான் எதுக்கு மறையணும், மறைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்குது, இது ஒண்ணு என் போன்லயே அப்படி இப்படின்னு மறுபடியும் லூசு மாதிரி அவன் பாட்டுக்கு பேசிட்டே தான் இருப்பான். உடனே போனை கூடன்னு கெஞ்சி புடிட்டு போய் அவன் ஓபன் பண்றதுக்குள்ளேயே மறுபடியும் டேரியஸ் வந்து புடுங்க பாப்பான். 2 பேத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டே நடக்கும். போனை புடுங்கறதுக்காண்டி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. கெஞ்சி பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்டவனே,
டேரியஸ்க்கும் இதுக்கு மேல சமாளிக்க முடியல. உடனே டேரியஸ் புரூக்லினுக்கு அனுப்பின ஒரு வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணி அவங்ககிட்ட தூக்கி போட்டுருவான். அந்த ஆடியோவை கேட்கும் போது தான் தெரியுது நம்ம டேரியஸும் புரூக்லினை லவ் பண்ணியிருக்கான்னு. இது இப்போ ஒரு முக்கோண காதல் கதை. இன்னும் ஏகப்பட்ட ஆடியோ மெசேஜஸ் அவளுக்காண்டி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கான். கெஞ்சிக்கு இப்பதான் புரியுது எதுக்காண்டி அந்த லூசு பைய இவ்வளவு நேரம் டகால்ட்டி வேலை பண்ணியிருக்கான்னு. இங்க நம்ம ஆளுங்க மாட்டிட்டாங்கல்ல, அவன் நீங்க எப்படி இங்க வந்தீங்க, இங்க எல்லாம் சிவிலியன்ஸ் வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவங்க தான் அந்த நியூப்ளார் 6ன்னு. ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அப்புறம் அவன் யாரு என்னன்னு சொல்லி விலாவாரியா சொல்லுவான். நீ தான் பாஸான்னு கேட்டா இல்ல நான் ரீஜனல் டைரக்டருமான. உங்க ஆளுகள்ல 2 பேர் எங்களை கொல்ல பார்த்தாங்க, அது ஏன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அவனுக்கு தெரியலாமா. ஏன்டா பிரிட்ஜ் மேல இருந்த எங்க வேண டைனோசர்ஸ் வச்சு இடிச்சே கொல்ல ட்ரை பண்ணானுங்க, உனக்கு தெரியாதான்னு கேட்டா சத்தியமா தெரியாதுமா. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு தோணுது, வாங்க சேஃப்டியா ஒரு இடத்துக்கு போயிடலான்ட்டு கூப்பிடுவான். ஆனா நம்ம ஆளுக்கு இவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. பின்ன அவன் ஆளுக பண்ண மேட்டர் எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கும். பின்ன டைனோசர்ஸ் அவனுக்கு கொண்டு போகும்போது எங்க கொண்டு போறாங்க என்ன பண்றானுங்கன்னு கேட்க கூட மாட்டான். அதனால சாமி ஒரே மிதி 3 பேர் அங்க இருந்து எஸ்கேப். இங்க பார்த்தா நம்ம டேரியஸ் குற்ற உணர்ச்சியில அங்க இருக்க பாத்டபுக்குள்ள போய் படுத்துக்குவான். ஏன்டா அந்த மேட்டர் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா நான் அவளை லவ் பண்றேம்மா. எப்பண்டா நானும் அவளை லவ் பண்ணும் போதான்னு கேட்டா இல்லவே இல்ல, சத்தியமா கிடையாது. உங்க 2 பேத்துக்குமே பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீலிங்ஸே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுமா. ஏன்னா கெஞ்சி கூட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவ கொஞ்ச நாள் டேரியஸ் கூட தான் இருந்தா. அப்பதான் டேரியஸ்க்கு ஃபீலிங்ஸ் கிளம்பி இருக்குது. அதுக்காண்டி கெஞ்சி கோவம்லாம் பட மாட்டான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மேல லவ்ல விழுந்துட்டான். சரி நீ லவ் பண்ண, திருப்பி அவ லவ் பண்ணாலான்னு கேட்டா அவன் போனை சீரியஸா பாத்துக்கிட்டு இருப்பான். என்னடான்னா அவ சாகுற அன்னைக்கு நைட்டு இவனுக்கு ஏதோ வீடியோ ஒன்னு சென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அது சென்ட் ஆகல. இதை கேட்டவன கெஞ்சி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இங்க நம்ம ஆளுங்க அந்த டட்லியை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆனாங்கல்ல, யாஸ்மினாக்கு ஒருவேளை அவன் நல்லவனா இருப்பானோன்னு ஒரு டவுட். பட் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் யாரையும் நம்ப கூடாது. அவனுக்கு தெரியாமையா இவ்வளவு பஞ்சாயத்து நடக்கும். பட் அவனால நமக்கு ஒரு யூஸ் ஆச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட ஆட்டைய போட்ட சாவியை காட்டுவான். இப்ப இதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஏரியாக்குள்ள எங்க வேணாலும் சுத்தலாமே. இப்ப மட்டும் போன் இருந்துச்சுன்னா டேரியஸ் கெஞ்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டைனோசர் கத்துற சவுண்ட் கேட்கும். ரொம்ப ஃபெமிலியரான சவுண்ட் வந்து பார்த்தா நம்ம பம்பி. உடனே நம்மளுக்கு சந்தோஷம், என்ன ராப்டார்ட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்குது இல்ல, என்ன திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கும். கண்ட வேண்டிய கத்தும், கண்டபடி குதிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சிருந்தப்பெல்லாம் இப்படி குதிச்சதே இல்ல. ஏதோ சரியில்லையேன்னு வந்து பார்க்கும்போது அந்த கண்டெய்னர்ல டிசீஸ்ட் நம்பர் 7 போட்டிருக்கும். கண்டிப்பா அவனுங்க மத்த டைனோசர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணானுங்களோ அதே மாதிரி தான் பம்பியும் ட்ரீட் பண்ணிருப்பானுங்க. அதை யோசிச்சு பார்த்து பென்னு கடுப்பாவானா. பம்பி அந்த பொட்டியை போட்டு கண்ட மேனி அடியும். சரி ரைட்டு அவன் கையில வச்சிருக்க கீயை வச்சு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த டைம்னு பார்த்தா அங்க ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க 3 பேர் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அதனால யாஸ்மினாவும் சாமியும் அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க. பென் வந்து பம்பியை காப்பாத்தணும், இதான் பிளான். அவளும் கண்ணா பின்னாடி ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த லூசு பையன் அவளுகளை வரட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க நம்ம ஆளுங்க வீடியோ ப்ளே பண்ணானுங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா அவன் கழுவி ஊத்திருப்பான். ஏன்டா போன் பண்ணா எடுக்க மாட்டியா, எனக்கு தான் வாய்ஸ் மெயில் பண்றதுக்கு சுத்தமா புரியாதே, இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நீ வர்றன்னு சொன்னியே ஏன் வரல அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த இடத்துக்கு அலோசரஸ் வந்துருச்சு. அதுகிட்ட இருந்து பயத்துல சும்மா விழுந்தடிச்சு ஓடி இருப்பான். ஓடும்போது கூட பாருங்க கரெக்டா ஆங்கிள் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் ஓடுறான். ஒரு கட்டத்துலங்கும் போது கண்ணா பின்னாடி கிளிச் ஆகி ஐயோன்னு அவன் கத்துற சவுண்டு அவ்வளவுதான் கட் ஆயிருச்சு. இப்படித்தான் அவ செத்தான்னு தெரிஞ்ச உடனே 2 பேத்துக்குமே ஃபீலிங் ஆயிரும். சரி இப்ப கடைசியா அவ டேரியஸ தேடிட்டு இருந்தான். நீ அந்த இடத்துக்கு போயிருக்கணும், எங்க போன, நீயும் நானும் பிரதர்ஸ், நீ நிஜமாவே புரூக்லினை லவ் பண்ணியிருந்தீனா நீ ஏன் போகல, உன் நெஞ்ச தொட்டு சொல்லுன்னு கேட்டவனே ஏதோ ஒன்னு சொல்ல வருவான். ஆனா அந்த டைம் கரெக்டா அந்த டிபிடபிள்யூ ஆளுங்க அங்க வந்துருவாங்க. அப்படி வந்தவங்க ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்து அப்புறம் அந்த டைனோசரை அப்படியே இந்த வண்டியில இருந்து அலையாக்க அந்த வண்டி ஏத்திக்குவாங்க. இப்ப அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும், யாரு பர்ச்சேஸ் பண்றா என்ன பண்றான்னு சொல்லி அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். உடனே அதை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பணம் கொடுத்து டைனோசரை வண்டியில ஏத்திக்கிட்டால அந்த வண்டியை தான் ஃபாலோ பண்ணி போறானுங்க. இங்க யாஸ்மினாவும் சாமியும் அவனுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த டிரான்ஸ்க்ளூசர் கன்னுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், 3 வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது டைனோசருக்கு போற மயக்கம் இருந்தாச்சு. அப்படி அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆனவங்க அங்க இருந்த ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியா எஸ்கேப் ஆயிலான்னு பார்த்தா அவனுங்க ஒரு வண்டி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இப்படி அங்க ஒரே கலவரம். அந்த கேப்ல பென்னு பம்பியோட கண்டெய்னரை ஓபன் பண்ணி விட்டுட்டான். அது வெளியில வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப பயப்படுது போல. அந்நேரம்னு பார்த்தா அங்க ஆளுங்க வர சவுண்டை கேட்டவொடனே பென்னு மறுபடியும் டோரை மூடிட்டு அங்க இருந்து எஸ்கேப். அதுக்குன்னு லாக் பண்ணல, சும்மா தான் சாத்திட்டு போவான். இங்க இவங்க காரை எங்க தான் ஓட்டிட்டு போவாங்க, ஏன்னா அது ஒரு சின்ன இடம். அந்த இடத்துக்குள்ள தான் ரொட்டேஷனை போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி வரவன் கண்ட மேனிக்கு இடிச்சு தள்ளிட்டு இருக்கான். ஏதாச்சும் பிளான் பண்ணாதான் உருப்பிடும். உடனே யாஸ்மினா என்ன பண்ணிடுவாங்க, டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருக்காங்கல்ல அதுக்குள்ள வண்டியை விட்டுருவான். அந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணுவான், பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பானா. அவளும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போவான். போன வேகத்துல ஒரு டர்ன் அடிச்சிருவான். அந்த கிறுக்கு பையன் இடிக்கிறாங்கிற பேர்ல ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அங்க இருக்க தண்ணியில விட்டுருவான். சோ வண்டி மாட்டிக்கிச்சு. வெளியில வந்து பார்த்தா எல்லாம் சாதுவான டைனோசர் தான். சோ பஞ்சாயத்துல திரும்பினா அந்த டட்லி வேண்டாம்னு சொல்லும் போது மயக்கத்துல இருக்க டைனோசரை ஷாக் கொடுத்து கொண்டு வந்தானே அந்த பெக்லஸ் பீனக்ஸ் டைனோசர் தான் நின்னுட்டு இருக்குது. விடுமா இனி அவனை, எனக்காடா ஷாக் கொடுத்த ஷாவுடான்னு சொல்லி ஒரே கவு. சரி இப்ப அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்கல்ல, இனி பென்னியும் பம்பியும் ஏத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா பென்னு அங்க இருக்கிற ஒரு வண்டியில ஏறி போவான். என்னடானா அதுலதான் பம்பியை ஏத்திட்டு போறானுங்க. அதனாலதான் அலேக்கா அதுல ஏறிட்டான். போச்சுடா இனி அடுத்து அதை ஃபாலோ பண்ணுமான்னு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அடுத்தடுத்து எங்க போய் 7.5 இழுக்க போறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.